ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் சமையல். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தாங்க ஷர்மிளா. இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான குக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது என்னன்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இனிமே கடையில் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் வாங்குறத நிறுத்துங்க. இந்த ட்ரிங்கை குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. இந்த ஹெல்த் ட்ரிங்க் பவுடரை நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனால, ஹோம்மேடில் வர்றதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், எந்த வித கெமிக்கல்ஸும் இல்லாமல். நாங்கள் இந்த பவுடரை பாலில் கலந்து குடிப்போம். சில பேருக்கு பால் செட் ஆகாது, ஸோ அவங்க வெந்நீரில் கூட கலந்து குடிக்கலாம். இதில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை டெய்லி குடிச்சிக்கிட்டு வரலாம். இந்த ஹெல்த் ட்ரிங்க் பவுடரை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இதுக்கு முக்கியமான பொருள் ராகி. ராகி இந்த காலத்து குழந்தைங்க சாப்பிட மாட்றாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பவுட்ரு மிக்ஸாக பண்ணி கொடுத்தோம்னா ஈஸியாக குடிச்சிருவாங்க. இது எங்கள் குட்டீஸ் விரும்பி குடிக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். மாதத்தில் ஒரு தடவை அட்லீஸ்ட் சண்டே பிளான் பண்ணிக்கோங்க இந்த ட்ரிங்க் நீங்கள் பண்ணுறதுக்கு. இந்த பவுடருக்கு தேவையான எல்லா பொருளும் ரெடி பண்ணி அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ஒரு மாதத்துக்கு குழந்தைங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஈஸியாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இதில் கொடுத்துருக்க அளவு எல்லாமே எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேரும் இந்த ட்ரிங்க்கை இந்த குவான்டிட்டி மெஷர்மெண்ட்டில் குடிப்போம். அந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஹெல்த்தியான ராகியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ராகின்னு சொன்னாலே கண்டிப்பாக இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பொருள். இது கொலஸ்ட்ராலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இது நல்ல ஹெல்த்தியான விஷயத்தில் முக்கியமான ஒன்று தூக்கத்தை நல்லாவே இது வர வைக்கும். அதுக்கப்புறமா அனிமிக்காக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இப்போது ராகியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை ஃபுல்லாக பார்த்தீங்க. நெக்ஸ்ட் இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் 1 கிலோ ராகி வச்சுருக்கேன். இதில் குப்பை அழுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இதில் 1 கிலோவை 2 டிவைட் பண்ணுவேன். எப்போவுமே நாங்கள் மந்த்லி அரைக்கும் போது 1/2 கிலோ சாதாரண மாவு மாதிரி, இல்லை சப்பாத்திக்கு அந்த மாதிரி செய்யறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். அடுத்து 1/2 கிலோவை இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடராக நான் செஞ்சுப்பேன். இப்போது இதில் தண்ணி ஊற்றி நைட்டு ஒரு 8 மணி நேரம் அப்படியே ஊற வைக்கலாம். இப்போ மறுநாள் காலையில் இந்த ராகியை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் இருக்கிற கல் மண் எல்லாமே அடியில் போய் செட்டில் ஆகிடும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி செய்யலாம். இப்போது இந்த ராகியை நம்ம முளை கட்ட போகிறோம், ஸ்ப்ரவுட்டட் ராகியாக மாற்ற போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு துணியில், முக்கியமாக காட்டன் துணியில் நம்ம மாட்டி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி காட்டன் பேக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த துணி பையில் போடும்போது அந்த ஹேங் பண்ணும்போது தண்ணியும் ஈஸியாக வெளியே வந்துடும். ஸ்ப்ரவுட் ஆகிறதுக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். எப்போவுமே முளை கட்டுறதுக்கு இருட்டான இடத்துல ஹேங் பண்ணணும். நான் இந்த மாதிரி ஜன்னல் ஓரமாக ஹேங் பண்ணும்போது தண்ணி தெளித்து விட்டோம்னா கீழே ஈஸியாக வெளியே வந்துடும். சிங்க்கு கிட்ட வைக்கிறதுனால அதுக்குள்ளே போயிடும். இதே போல் 2 நாளைக்கு முளை கட்டணும். அதில் காலையிலையும் சாயந்தரமும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டால் போதும். 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ராகியிலேருந்து இந்த முளை வந்திருக்கு பாருங்கள். இதை ஒரு காட்டன் துணியில் விரித்து காய போட வேண்டியதுதான். இதை நீங்கள் வீட்டில் ஃபேனுக்கு கீழே காய போட்டாலே போதும், வெயிலில் போடணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/2 கிலோ சாதாரண மாவு அரைக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுருவேன். பேலன்ஸ் 1/2 கிலோவை நம்ம இப்போது ஹெல்த் ட்ரிங்க்குக்கு செய்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான இந்த முந்திரி பாதாமோட அளவு நான் சொல்லிக்கிட்டே காமிக்கிறேன். இப்போது எல்லா பொருளையும் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். வறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காட்டன் துணி போட்டுருங்க ஒரு பவுலில். நம்ம வறுத்து போடும்போது அந்த சூட்டில் தண்ணி விடும், அதனால் இந்த துணி போடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது ராகியை நம்ம சிம்லேயே வச்சு வறுக்க ஆரம்பிக்கலாம். நல்ல ஒரு அரோமேட்டிக்கான ஒரு ஸ்மெல் வரும். அது வரைக்கும் நல்லாவே வருங்க, கருக விட்டுறாதீங்க. ராகியை நல்லா வறுத்து முடித்த உடனே அதே பேனில் இப்போ பாதாமை 1 கப் வறுத்துக்கலாம். ஸோ இதுவும் லைட்டாக அந்த ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதே போல் முந்திரியும் நான் 1 கப்பு எடுத்திருக்கேன், அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க.
முந்திரி, பாதாம், பிஸ்தா எந்தெந்த நட்ஸ் வேணுமோ நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப போல். ஜவ்வரிசி ஒரு 1/4 கப், இப்போ 1/2 கிலோ ராகிக்கு கொஞ்சமாக அந்த 1/4 கப் எடுத்துக்கிட்டாலே போதும். இது ஏன் நம்ம சேர்க்குறோம்னா, ராகி சில டைம் வயிற்றை இலக்கி விட்டுரும். அதுக்காக நம்ம ஜவ்வரிசி சேர்த்து அரைச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே போல் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு அது கொடுக்கறதுக்கு உதவும். இந்த ஜவ்வரிசியை நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது நல்லா பொரிய ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ஒரு சாஃப்டான டெக்ஸ்சருக்கு வரணும். அடுத்தது கசகசாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஜவ்வரிசி எவ்வளோ பங்கு எடுத்துருக்கோமோ அதில் பாதி போட்டால் போதும். இது குழந்தைங்களுக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இது லைட்டாக பொரிஞ்சால் போதும், டக்குன்னு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது நீங்கள் வறுத்த வேர்க்கடலை நான் இதில் சேர்த்துருக்கேன், இல்லைன்னா நீங்கள் வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆற விட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள். பாதி இந்த ஹெல்த் ட்ரிங்க்கும் அடுத்த பாதியை சாதாரண பவுடராக நான் அரைச்சி வச்சுப்பேன். அதுக்காக ரெண்டுத்தையும் பிரித்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் மிக்சிலையும் அரைக்கலாம், பட் கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியாக எடுத்து செய்யணும். இப்போ மிஷின்லேருந்து அரைச்சி கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். கீழே ஒரு பேப்பர் போட்டு அதில் கொஞ்சம் நம்ம ஆற விடலாம். ஆறின பிறகு நம்ம ஜல்லடையில் இதை ஜலிச்சு வச்சுக்கலாம். ஸோ எல்லா திப்பி குப்பை எல்லாமே தனியாக வந்துடும். குட்டீஸ்க்கு இந்த சாக்லேட் ஃப்ளேவரில் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக இந்த கொக்கோ பவுடர் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா அவங்களுக்கும் டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு குடிச்சிருவாங்க. இப்போ நான் இந்த ஜாருக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி அதில் சேர்த்துக்கோங்க, நிறையவும் சேர்த்துக்க வேணாம். சில குழந்தைங்க அப்படியே குடிச்சிருவாங்க. சில குட்டீஸ்க்கு இந்த சாக்லேட் ஃப்ளேவர் கலர் ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் இதை நான் சேர்த்துருக்கேன். இல்லைனா கூட நம்ம அப்படியே இதை குடிச்சிக்கலாம். என்ன தான் நம்ம ஸ்பூனில் போட்டு கலந்தாலும் இந்த கரெக்டான கலருக்கு வராது. சும்மா மிக்சியில் ஒரே ஒரு ஓட்டு விட்டுட்டிங்கன்னா டக்குன்னு இதோட கலர் கொடுத்துரும். இந்த மாதிரி பாருங்கள், ஒரிஜினல் பூஸ்ட் கலரில் காமிக்குது. இந்த மாதிரி நான் 1/2 கிலோ பவுடரை கலந்து வச்சுப்பேன். இப்போ நெக்ஸ்ட் இது ஸ்டோரிங் பற்றி சொல்கிறேன். எப்போவுமே எல்லா விஷயத்துக்குமே பிளாஸ்டிக்கை விட கிளாஸ் ஜார் எவ்வளவோ பெட்டர். நம்ம சேஃபான இடத்துல வச்சிட்டிங்கன்னா கிளாஸ் ஜார் கீழே உடையாது. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பவுட்ரு செஞ்சுட்டு ஒரு பெரிய கண்டெய்னர் வாங்கி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. டெய்லி யூசேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கண்டெய்னரில் மாற்றி வச்சுப்பேன். பேலன்ஸை ஒரு பெரிய பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் இருந்து நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் அந்த சின்ன கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கோங்க. மற்றபடி ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணாலே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம ஹோம்மேட் ஹெல்த் ட்ரிங்க் பவுடர் ரெடி. வீட்லேயே செஞ்சிடலாம். ஜஸ்ட் ஒரு மந்த்லி ஒரு 1 டே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு கெமிக்கல்ஸ் இல்லாத ஹெல்த் ட்ரிங்க் கொடுக்கலாம். இப்போ நான் இந்த பாலை எப்படி என் குழந்தைங்களுக்கு கலந்து கொடுப்பேன்ட்டு நான் சொல்கிறேன். இப்போது அவங்களுக்கு மோஸ்ட்டாக நான் பாலை ஈவினிங் அந்த மாதிரி தான் கொடுப்பேன், மார்னிங் கொடுக்க மாட்டேன். ஈவினிங் அவங்க ஸ்கூல்லேருந்து வரத்துக்கு முன்னாடியே ஒரு 2 மணிக்கு பால் நல்லா காசி வச்சுருவேன். நீங்கள் ஒரு 4 o'clock போல் பார்த்தீங்கன்னா அது ஓரளவுக்கு வெதப்பாக இருக்கும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பவுட்ரு கலக்கும் போது கட்டி கட்டியே ஆகிடும். கொஞ்சம் வெதன்னு இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும். இப்போ எங்கள் வீட்டில் 2 குட்டீஸ் இருக்கிறதுனால இது நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதும், தாராளமாக 2 பேர் குடிக்கலாம். அப்புறம் ஸ்வீட்டுக்கு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது ஒரு சின்ன விஷயம்தான், பட் இந்த மாதிரி பாலுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி ஒரு விஸ்க்கு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த பாலை நீங்கள் பிளெண்ட் பண்ணிடலாம். இல்லைனா என்ன ஆகும், குட்டி குட்டியாக அந்த சின்ன சின்ன கட்டி மாதிரி ஆகிடும். அப்படி ஆகும்போது குழந்தைங்களுக்கு திரியாக இருக்கும் போது பாலை குடிக்க மாட்டாங்க. உங்களுக்கு லைட்டாக சூடாக வேணும்னா கொஞ்சமாக ஹீட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கிளாஸில் மாற்றி கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, எவ்வளோ ஈஸியாக கெமிக்கல் சேர்க்காத ஹோம்மேட் ஹெல்த் ட்ரிங்க், பெஸ்ட் ட்ரிங்க்கு நான் சொல்லுவேன். இந்த ட்ரிங்க்கை நான் பர்சனலாகவே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் குழந்தைங்க கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சுங்க, பூஸ்ட், ஹார்லிக்ஸ், காம்ப்ளான் எதுவுமே கொடுக்கறது கிடையாது. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது நீங்கள் பாலிலையும் கலந்து கொடுக்கலாம், இல்லை தண்ணீர்லேயும் கலந்து கொடுக்கலாம். குழந்தைங்க குடித்தா போதும், ஹெல்த்தியாக இருந்தால் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃபீட்பேக்கை
எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.